ஹாய், நான் ரொம்ப நாளாக இந்த வீடியோ பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சுத்தமாக டைமே இல்லை. சரி இப்போயாச்சும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா போயிருந்தப்போ டைலர் ஷாப்பில் பொட்டிக்கில் ஒரு பயங்கர டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு. ஒரு 1100 ருபீஸ் கிட்ட ஒரு ப்ளவுஸ்க்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் சரியாகவே ஸ்டிச் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 4-5 ப்ளவுஸ் கிட்ட வீணாக்கிட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக லூலு மாலில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. 50% ஆஃபர்னு சொல்லிட்டு நான் அதில் போய்ட்டு ட்ரெஸ்லாம் எடுக்கவே முடியல. அவ்வளோ கலைஞ்சி போய் அவ்வளோ இருந்தது. அப்புறம் எதர்ச்சியாக சாரீ செக்ஷன் போயிருந்தப்போ அங்கே பார்த்தா ப்ளவுஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது வரைக்கும் நான் ரெடிமேட் ப்ளவுஸ் யூஸ் பண்ணதே கிடையாது. பட் இருந்தாலும் சும்மா பார்ப்போமேன்னு பார்த்தது தான். ஆனால் குவாலிட்டியிலேருந்து, ப்ளவுஸ்லேருந்து, ஸ்டிச்சிங்லேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி, அதை ஒரு வீடியோவாக உங்களுக்கு பண்ணிட்டோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த கலம்காரி ஸ்டைலில் இருக்க இந்த ப்ளவுஸ் தான் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது. அதே போல் இதில் பைப்பிங் வச்சுருக்காங்க. பைப்பிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷிங் அவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஸ்டிச் பண்ண இடத்துல எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் நாட் இல்லாமல் ப்ளவுஸ் போடவே மாட்டேன். நாட்டும் வேறு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த நெக்கு எல்லாமே ட்ரையல் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதே போல் இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு கிளாத் கொடுத்துருக்காங்க. உள்ள ஒவ்வொன்றிலுமே நம்மளுக்கு கிளாத் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 4.900 OMR போட்டிருக்கு இல்லையா. ஸோ இது 50% ஆஃப். அரௌண்ட் நம்மளுக்கு ஒரு 2.5 கிட்ட தான் வருது. அதுக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்து. ஏன்னா ஸ்டிச்சிங்கும் பண்ணி ப்ளவுஸும் இருக்குது. நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பிளாக் கலரில். இது பாருங்கள், பிளாக் நம்ம எல்லாத்துக்கூடையும் பேர் பண்ணிக்கலாம். அதே போல் பைப்பிங் வச்சுருக்காங்க. நாட் இருக்குது. கிளாத் நிறையா இருக்குது. இதில் நானுமே ஒரு ஸ்டிச்சஸ் பிரித்தேன். அவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம இந்த பிளாக்லாம் எடுத்துட்டோன்னா நிறைய சாரீஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 9.900 ஒரு 5 கிட்ட வருது. நான் காமிச்ச ப்ளவுஸை விடவே இதில் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. அந்த லைனிங் போட்டிருக்கிறதே தெரியல, அவ்வளோ நல்லா இருக்குது. இது போட் நெக் மாதிரி வருது. இந்த போட் நெக்குமே அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ போட் நெக் இருக்கிறதுனால நாட் இல்லை. அடுத்து இது என்னோட ஃபேவரட்டான ப்ளவுஸ். ஏன்னா ரெட் கலர் 2 சாரீ இருக்குது. அந்த சாரீக்கு நம்ம ப்ளவுஸே ஸ்டிச் பண்ண தேவையில்லை. ஸோ இதே போட்டுக்கலாம். நான் 6.900 ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கலரில் நம்ம நிறைய சாரீஸ்க்கு, ஈவன் ஃபேன்சி சாரீக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டு மாதிரி இருக்க சாரீஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 4 ப்ளவுசஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். நீங்கள் நம்ம ஊரில் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா என்ன மாதிரி ரொம்பவுமே நம்ம இந்த பொட்டிக்லாம் பார்த்து நம்ம அவங்களே டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நம்ம ஏதாவது சாரீஸ் வாங்குறோன்னா நீங்கள் போத்தீஸ்லேயே போயிட்டு ப்ளவுஸ்லாம் இருக்குது. நான் என்ன நினச்சிட்டு இதெல்லாம் செட் ஆகாது போல், நம்மளுக்கு ரெடிமேடாக எடுக்கிறது செட் ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சொல்லப்போனால் அங்கே விடவே இவங்களே நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ட்ரையல் பண்ணி பாருங்கள். அது ஓகேவா இருந்துச்சுன்னா நம்ம எடுக்கவே தேவையில்லை. ஈவன் இன்னொன்று என்னென்னா, நம்ம சாரியோட வர ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணோன்னா அந்த சாரிக்கு மட்டும்தான் போட முடியும். அதே அந்த ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸ் போடும்பொழுது எல்லா சாரிக்குமே நம்ம கொஞ்சம் மிஸ்மேட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஸ்டிச்சிங்க்கே அவ்வளோ காஸ்ட் நம்ம பே பண்ண வேண்டிய சுச்சுவேஷனாக இருக்குது. அதுக்காக சொல்கிறேன் நான். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.